மேசம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். சகோதர உறவில் உருவான மனக்கசப்புக்கள் உடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் உடன் பிறந்தவர்களை உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத சில குற்றச்சாட்டுகளையும் எது செய்தாலும் உங்களை புரிந்து கொள்ளாத மனநிலைகளிலும் அவர்கள் மாறி விடுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் நடக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும். நம்முடன் பிறந்து விட்டார், நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்ம இந்த அளவுக்கு நன்றாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடன் பிறப்புகளை நம்ம எந்த அளவுக்கு பார்க்க வேண்டும் என்றெல்லாம் உடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலங்கள் அதிகமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு சகோதர பாசங்கள் என்பது பிறவியிலிருந்து அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதனை வெளியில் காட்ட மாட்டீர்கள். இளைய சகோதரத்தை குறிக்கும் 3ஆம் இடமும் மூத்த சகோதரத்தை குறிக்கும் 11ஆம் இடமும் பாதிக்கப்படும் பொழுது இரத்த பாசங்களுக்குள் விரிசல் என்பது விழுந்திருக்கிறது. இது எப்பொழுது ஏற்பட்டது என்றால் சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அல்லது ஏதேனும் ஒரு பேச்சுவார்த்தைகள் இறுதியில் ஒரு சண்டையாக மாறி இருவரும் பேசாத நிலைமைகளானது குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்துக்கு பிறகு கூட ஏற்பட்டு இன்னும் நீங்கள் பேசாமல் ஆனால் ஒரே வீட்டில் தான் இருப்பீர்கள், பேசாமல் இருந்து கொண்டே தான் உடைய வாழ்க்கைக்குள்ளவும் இருப்பீர்கள். சிறு வயதில் ஒன்றாக விளையாடி கொண்டு ஒன்றாக வளர்ந்த உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக அல்லது சொத்து பணத்திற்காக உங்களை முற்றிலுமாக பகைத்து கொண்ட ஒரு நாட்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீங்கள் எவ்வளவு தான் விட்டு கொடுத்து போனாலும் உங்கள் மீது பழி போடுவதையே அவர்கள் வேலையாக கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு நேரம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்த்தும். ஆனால் இந்த மனக்கசப்பு உங்களுடைய இதயத்தில் ஒரு ஆறாத வடுவாக இன்னும் இருந்து கொண்டு நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ஏன் இப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நெருங்கிய உறவுகளில் தூரங்கள் என்பது ஏற்பட்டு அது மனதை வதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மேஷம் ராசி என்பர்களை வாழ்க்கையில பணம் இழந்த வழிகள் கூட சில நேரங்களில் மறந்து போய்விடும். ஆனால் நம்முடையவர்கள் என்று நினைத்த உறவுகள் விலகி சென்ற வழிகள் தான் எளிதில் மறையாமல் மனதிற்குள் நீண்ட நாட்கள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நீங்கள் அதிக அன்பு வைத்திருந்தவர்கள் உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் உங்களிடம் இருந்து தூரமாகி விலகிய உறவுகளும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அருகில் இருப்பவர்கள் என்று நம்பியவர்கள் சூழ்நிலைகள் மாறிய பொழுது மாறி போனதை பார்த்து உங்களுடைய மனமானது மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே இருக்கும். மேஷம் ராசியான உங்களுக்கு உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். ஒருவரை மனதில் ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்காக எந்த அளவிற்கும் செல்லக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் அதே அளவிலான அன்பு திரும்ப கிடைக்காத பொழுது தான் வெளியில் காட்டாமல் உங்களுக்குள்ள வேதனைகள் என்பதை இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது அதிகப்படியான அளவுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். சில உறவுகள் விலகிய போது உங்களுக்கு இழப்பாக கூட தோன்றியிருக்கலாம். ஆனால் காலங்கள் கடந்த பின் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிரிவுகளும் ஒரு பாதுகாப்பாகவே இருந்திருக்கலாம் என்று நீங்கள் புரிந்திருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பெறுகிறது என்றால் அதற்கு அர்த்தங்கள் இருக்கும் என்பதை சமீபத்தில் நீங்கள் உணர்ந்த ஒரு நாட்கள் நிச்சயமாக இருக்கும். எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொட்டதெல்லாம் இப்பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விதமான ஒரு எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதிலும் மேஷம் ராசியில் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டப் போகிறது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் என்பது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஏற்படலாம். பரணியில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வந்து உங்களுடைய மனதிற்குள்ளேயே ஒரு தைரியம் என்பது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிடும். அது தொழில் விஷயமாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம். வரவுகள் என எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றங்கள் மட்டும்தான் கிடைக்குமே தவிர தீமைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு எளிதில் நடக்காது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு மனதளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் ஒற்றுமைகள் நிலைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் பிறக்கும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானங்களும் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் வீட்டில் இருந்த அசுப சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக நீங்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. 3ஆம் நபர்களின் தலையீட்டால் பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் பிறந்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாகவே முடிவடைந்து மங்களகரமான சப்தங்கள் ஒலிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உடைய காதுகளுக்கு அருகில் இப்பொழுது கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். தினமும் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்த வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொலிவும் நிரம்பி அது மென்மேலும் உடைய மனதிற்குள் நல்லது என்பதை தேடி கொடுக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் மீதான அன்பை உணர்ந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது நிச்சயமாகவே மாறும். இப்படிப்பட்ட விஷயங்களும் உடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் நீங்கள் கடந்த காலத்தில் பல தடைகளை கூட சந்தித்திருக்கலாம். தொடங்கிய முயற்சிகள் எதிர்பாராத வேகத்தில் செல்லாமல் கூட இருந்திருக்கலாம். புதிய திட்டங்கள் கூட தாமதமாகி போயிருக்கலாம். சில வாய்ப்புகள் கையை விட்டு நழுவிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அது எல்லாத்திற்கும் ஒரு பாடமானது கிடைக்கப் போகுது. இனிமேல் தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் செய்த முயற்சி செய்தும் கிடைக்காத வாய்ப்புகள் வேறு வழியில் இல்லாமல் உங்களை தேடி வந்து அதுவும் சில நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய மனிதர்கள் புதிய தொடர்புகள் மூலம் வளர்ச்சிக்கான கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தீமைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு எளிதில் நடக்காது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு மனதளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. குடும்பத்தில் சிரிப்பு மற்றும் ஒற்றுமைகள் நிலைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் பிறக்கும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானங்களும் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் வீட்டில் இருந்த அசுப சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக நீங்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. 3ஆம் நபர்களின் தலையீட்டால் பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் பிறந்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாகவே முடிவடைந்து மங்களகரமான சப்தங்கள் ஒலிக்கக்கூடிய